குக்டேஸ்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான முஸ்லீம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் பார்த்திங்கன்னா 1/2 kg பாஸ்மதி ரைஸ், யூனிட்டி ரைஸும் 1/2 kg சிக்கன் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிரியாணியை பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான 200 கிராம் வெங்காயம் நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது கூட பார்த்திங்கன்னா 200 கிராம் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து நம்ம வெட்ஜஸ் போட்டுக்கிறோம். வெட்ஜஸ்னால் அது இப்போ கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இது பொடிசாக ஸ்லைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கிரேவி நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகா ஒரு 4 பீஸ் காம்பு கிள்ளி வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணி தண்ணியில் அலசி மண் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம். இதே மாதிரி கொத்தமல்லி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதுவும் தண்ணியில் நம்ம அலசி மண்ணெல்லாம் எடுத்துடுறோம். இதுக்கு அடுத்து இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் எடுக்க தேவையில்லை. தோல் எடுக்காமலே நல்லா கழுவிட்டு அது ஒரு 50 கிராம் இஞ்சி, இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி இது கூட பூண்டு ஒரு 50 கிராம் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏலக்காய், அப்புறமா ஒரு 6 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, ஒரு பட்டை, இது நம்ம மசாலாக்காக எடுத்துக்கிறோம். ஒரு எலுமிச்சப்பழம் அரிசி பாயில் பண்ணும் போது அந்த தண்ணியில் போடுறதுக்கு, அரிசி உதிரியாக வர்றதுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம், பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, புதினா, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தயிர் ஒரு 200, அப்புறமா சிக்கன் ஒரு 1/2 கிலோ, இன்னொரு 1/2 கிலோ சிக்கன் நம்ம 65க்காக மசாலா போட்டு வச்சுருக்கோம். ஒரு 1/2 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அந்த 1/2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரமும், அதே மாதிரி அதை ரைஸை வடிக்கிறதுக்கு தண்ணி. இப்போ 1/2 கிலோனா அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு முதல்ல எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிறோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு 100 ml போட்டு அதில் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிக்க விடுவோம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்து நம்மளோட வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் பொறுமையாக வதக்கி இது பண்ணணும். பொன்னிறம்னும் போது நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். கருகி விட்டுறாதீங்க. அடிக்கடி அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இதை உள்ளே போட்டு நல்ல ஒரு 10 செகண்டுக்கு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கிக்கிறோம். புதினா கொத்தமல்லியை முதல்ல போடுறதுனால பிரியாணிக்கு நல்ல வாசனை கொடுக்கும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ இது வதங்க 10 செகண்டில் நாம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் முதல்ல சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கறதுனால பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் கலர் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 செகண்டுக்கு இதை குக் பண்ணுவோம். இது பண்ணுறதுனால நல்ல அந்த எண்ணெயில் அது வதங்கி அந்த பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வாடையும் சீக்கிரமாக போயிடும். இப்போ இதில் நம்ம காம்பு எடுத்த பச்சை மிளகா, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா வதக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை ஓரளவுக்கு போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறமா நாம் வெட்ஜஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தயிரையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டோம். அடுத்து தயிரையும் உடனே நம்ம போட்டுடலாம். தக்காளி வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தயிர் ஊற்றின உடனே நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பை சேர்த்துக்கிறோம். தயிர் பார்த்திங்கன்னா 100 ml, தயிர் 100 ml சேர்த்தாச்சு. அடுத்து உப்பு இதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பை போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு கீழே பாத்திரம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்தவுடனே
மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. இதில் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு கிரேவியை வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா இதுவாகிடுச்சு. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண உடனே நல்ல கிரேவி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml வாட்டர் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ ரைஸு, அதுக்கு ஒரு 200 ml நம்ம வந்து தண்ணியை வந்து இந்த ரைஸில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நம்ம பிரியாணிக்கான கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனை போட்ட உடனேயே நம்ம வந்து ரைஸை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஃபுல்லாக குக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சிக்கனுக்கு ஒரு மூடி போட்டுட்டு நம்ம இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சாப் பண்ணது போட்டிருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் இதில் விட்டுருக்கோம். அந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதே சமயத்தில் ரைஸும் வந்து நல்லா குக் ஆகிட்டு வருது. ரைஸ் வந்து 2 நிமிஷம் கரெக்டாக குக் ஆன உடனே அது பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த ரைஸை வந்து வடித்து நாம் இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறோம். எதுவும் கலக்க கொள்ள வேண்டாம். அப்படியே மேலோட்டமாக ஒரு லேயராக அப்படியே போடுங்க. போட்டு இதை வந்து எடுத்தாச்சா. இப்போ நம்ம வந்து இதை வந்து சமமாக இதில் வந்து பரப்பி இதை நம்ம தம் வைக்க போகிறோம். இப்போ நாம் யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா யூனிட்டி பாஸ்மதி ரைஸு. இது வந்து இந்தியா கேட்டோட ப்ராடக்ட். நல்ல ப்ராடக்ட்டு. எல்லா பிரியாணிங்களுக்கும் மேக்ஸிமம் இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நல்லா கொடுக்கும், நல்ல நீட்டாகவும் வரும். ஸோ இப்போ வந்து இந்த ரைஸ் வந்துட்டு எடுத்து நம்ம இதில் போட்டாச்சு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரைஸை மேலோட்டமாக வந்து அதை வந்து சமமாக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே வரைக்கும் வரலை. அதனால் நாம் இப்போ வடித்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கிறோம். இது வந்து அந்த பிரியாணி ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நம்ம இந்த வடித்த பிரியாணி தண்ணியை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அது ஆல்ரெடி அது வந்து உப்பு அதில் போட்டிருக்கோம், ப்ளஸ் தண்ணியும் கொதிக்க இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரியாணியோட இதை எடுத்து நம்ம ஒரு தவாவில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 25 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். 25 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னா பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணி தம்மில் வைக்கிறதுக்காக இருக்கிறதுல சின்ன அடுப்பில் வச்சு நம்ம கீழே வந்து ஒரு தவா வச்சுருக்கோம். இப்போ மேலே ஒரு மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுருவோம். இதை வச்சுட்டோன்னா இது வந்து தம்மில் வந்து உட்காந்துரும். இப்போ அடுத்து வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து திறந்தோன்னா நல்லா பிரியாணி நல்லா பொலப்பலன்னு வரும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வைங்க. நான் வந்து அந்த வடித்த தண்ணியவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு அந்த 65க்காக நான் வந்து 4 லெக் பீஸை நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பிரியாணியோட சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு ஆழமான வானொலியில் நல்ல கிளியரான எண்ணெயை ஊற்றி இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தான் லெக் பீஸ் வந்து உள்ளே வரைக்கும் குக் ஆகும். அது லெக் பீஸ் நல்லா குக் ஆகணுன்றதுக்காக அதில் நிறைய கீரல்களை நாங்கள் போட்டிருக்கோம். மசாலா நல்லாவும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலோட்டமாக ஒரு லேயர் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் அந்த லேயரை சும்மா ஒரு கலக்கி விட்டுட்டு அது வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து கீழே போகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு நாம் இதை வந்து திரும்பவும் க்ளோஸ் பண்ண போகிறோம். தண்ணி எந்த அளவுக்கு வந்து இதில் இன்னும் மீதி இருக்குன்றதை சைடில் அப்படி பார்த்தா தெரிஞ்சிடும். அங்கே பாருங்கள் தண்ணி நிற்கிது. இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து விடுறோம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளோட பிரியாணி நல்லா பொலன்னு வந்துருச்சு. சிக்கனும் அருமையாக குக் ஆகிருக்கு. நம்ம பிரியாணி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியை வந்து சர்வீஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வாழையில் வந்து வச்சுருக்கோம். அது கூட சிக்கன் 65 லெக் பீஸில் பண்ணது, அது கூடவே வந்து ரைத்தா இல்லாமல் பிரியாணி வந்து எப்பவுமே கம்ப்ளீட்டே ஆகாது. வாழைப்பழம், அப்புறம் ஒரு பீடா. இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வர்ற சண்டே அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. அதே மாதிரி மேலும் நம்மளோட வீடியோஸ் நம்ம போட நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.